ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஒரு புது சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்னது அப்படின்னா, டிஐஒய் சால்டரிங் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ண போகிறோம் ஸ்க்ராட்சில் இருந்து. அதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். சால்டரிங் ஸ்டேஷன் நினச்சவங்க நீங்கள் வந்து நினைப்பீங்க, இந்தமாரி ஏதோ ஒரு சால்டரிங் வந்து நிறைய யூடியூப் வீடியோவில் இருக்குது, அந்தமாதிரி நானும் பில்ட் பண்ண போகிறேன். அப்படி கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கண்ட்ரோல் சால்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல், அதாவது டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா T12 பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். T12 பேஸ் பண்ண அப்படின்னா இந்த டிப்பை தான் வந்து T12 சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாக ஸ்வாப்பபிள். நம்ம வேணும்னா எந்த மைக்ரோ டிப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லார்ஜர் டிப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளால் வந்து அண்டர் 30 செகண்ட்ஸ்லேயே வந்து 500 டிகிரிஸ் வரைக்கும் போக முடியும். இந்த டிப்போட எண்டில் வந்து நான் வந்து தம்ப்நெயிலே வந்து காட்டியிருப்பேன் இதோட பவர் என்ன அப்படின்றத பற்றி. இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி இதுலேருந்து எப்படி டெம்பரேச்சர்ஸ் ரீட் பண்ண போகிறோம், இது வழியாக எப்படி நம்ம வந்து பவரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து போட்டிருக்கேன். இந்த T12 டிப்பை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இதுக்கான கண்ட்ரோலர் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம், இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக என்க்ளோஷர்லாம் டிசைன் பண்ணி பவர் சப்ளைலாம் டிசைன் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சால்டரிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து சால்டரிங் தான் நல்லாவே இருந்தது. நான் டிப்பு மட்டும் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன்னா, நீங்களே பாருங்கள். இதை நான் இப்போ ஹீட் பண்ணேன் அப்படின்னா ஆன் பண்ணிட்டு விடுறேன். இது ஹீட் ஆக வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த சால்டர் ஒயர் மெல்டிங் டெம்பரேச்சர் வர்றதுக்கே இது வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஓவர் ஆயிருக்கு, இன்னமும் வந்து ஆகலை. இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் நான் உட்காந்து பண்ணுறேன் அப்படின்னா இதே வந்து ஒரு எனக்கு இஷ்யூவாக இருக்கும். இதுக்காகவே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இன்னமும் வந்து ஆகலை. அரௌண்ட் 2 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் ஒயரே வந்து மெல்ட் ஆகுது. ஸோ இது வந்து 2 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. இதை வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஏன் இப்படி எடுத்துக்குது அப்படின்றத சின்ன கேல்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, 25 வாட்ஸ் 230 வோல்ட்னா 0.1 ஆம்ஸாக இது வந்து ஆக்சுவலாக எடுக்குது. ஹீட் ஆகும்னா இதெல்லாம் 10 அதிக கரண்ட் வந்து எடுக்கணும். பாப்புலர் பிரான்ச்சான ஜேபிசி அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டக்கு அண்டர் 20 செகண்ட்ஸ்லேயே வந்து 500 டிகிரிஸ் போகிற மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். அது எல்லாமே மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட் இருக்கும், அதேமாரி நீங்கள் வந்து எடுத்தாலே வந்து ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அதேமாரி டிப்பை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு சால்டரிங் அரௌண்ட் 30,000 கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட அந்தளவுக்குலாம் பட்ஜெட் இல்லைங்க. இதெல்லாம் வீட்டில் போய் கேட்டால் நீ ஒன்றும் பண்ணவே வேணான்ருவாங்க. ஸோ அதனால் அதோட சீப் பார்க்கும்போது ஹேக்கோவில் வந்து அந்த காம்படிஷன் வந்து ஜேபிஸோட காம்படிட்டராக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட க்ளோன்ஸ் வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் ஃப்ளட்டடாக வந்துருக்கு, இந்தியன் மார்க்கெட் அண்ட் சைனீஸில். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 3,000 கிட்டே இருக்குது. ஓஎஸ்எஸ் அப்படின்வாங்க. ஆனால் அதோட டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கம்மி காசு தான் இருக்குது, அரௌண்ட் 300 கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த டிப்பை வாங்கி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பில்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம லேர்னிங் ப்ராசஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து ஒரு டிப்பை வந்து பை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து T12 டிப் பண்ணுவாங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். மொபைல் ரிப்பேர் பண்ணுற அந்த மார்க்கெட்லாம் போனீங்கன்னா சென்னையிலே வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்கிது. அதேமாரி இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் வந்து கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பெண்ணை பிடிச்சிக்கிற மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட சால்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து இந்த டிப்பை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைக்ரோ சால்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மாற்றிக்கலாம். ஈஸியாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். எல்லா ஷேப் அண்ட் சைஸஸில் வந்து நிறையவே இருக்குது ஆஃப்லைன் மார்க்கெட்டில். நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுறத வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 டிப்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கான்டாக்ட்ஸ் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து T12X அப்படின்றத வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னோட மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணால் அரௌண்ட் 9.5 ohms கிட்ட வந்து வருது. இது ஹீட் ஆகும்போது வந்து இன்னுமே வந்து கம்மியாகும். பார்த்தீங்கன்னா என்னோட பவர் சப்ளை வந்து 12 வோல்ட்டுக்கு வச்சுட்டு நான் இதை ஆன் பண்ணுறேன். டைமர் வந்து ஆன் பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்னோட சால்டரிங் என்னை வந்து மெல்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். 12 வோல்ட் வைக்கிறப்போ 1.7 ஆம்ஸ் வந்து எடுக்குது. அது ஏன் எடுக்குதுன்றத நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் படியே பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதை மெல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக மெல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 செகண்ட்ஸ் வந்து ஆகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம்ஸ் வந்து கிட்ட வந்துட்டோம். கரண்ட் ஏன் வந்து அவ்வளோ எடுத்ததுன்னா நம்ம சின்ன ஹோம்ஸில் அப்படி போடுறதுனால தெரிஞ்சிடும். இங்கே வந்து 1.3 வந்து வருது, ஆனால் நம்மளுக்கு எடுத்தது வந்து 1.6. ஏன் அப்படின்னா நம்ம ஹீட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னுமே வந்து குறையும், அது வந்து இன்னுமே வந்து கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் பவர் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் வந்து எடுக்குது இது. ஆனால் 25 வாட்டோட சீக்கிரமாக பண்ணுதுன்னா கரண்ட் வந்து இங்கே அதிகம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வோல்டேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்னோட பவர் சப்ளை மேக்ஸ் நான் 20 வோல்ட்டுக்கு வந்து வைக்கிறேன். 20 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் கிட்ட எடுக்குது. அண்ட் என்னோட ஹீட்டிங் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 11 செகண்ட்ஸ் தான். ஸோ பாதி வந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்லேருந்து இப்போ 11 செகண்ட்ஸ்ன்றது எவ்வளோ பெட்டரில். அதனால் வந்து பவர் இதை வழி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.2 ஆம்ஸ் வந்து இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹீட் ஆகிறதுனால கம்மியாகிறதுனால கரண்ட் வந்து அங்கே அதிகமாக வந்து இருக்குது. இதுவே நம்ம ஒரு 24 சிஸ்டம் வந்து பவர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 72 வாட்ஸ் வந்து எடுக்கும். யோசிச்சு பாருங்கள், 72 வாட்ஸ் வந்து எடுக்கும். கரண்ட் வந்து 3 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான பவர் சப்ளை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸில் வந்து சால்டர் ஒயர் வந்து மெல்ட் பண்ண முடியும். இதை வந்து சொன்னோம்ல, இதில் வந்து இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். இப்போ நான் டிப்பை ஹீட் பண்ணுறேன் அண்ட் என்னோட மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எஃபெக்ட் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. நீங்களோட ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் டிவைஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிருக்கும். இது வந்து தெர்மோகப்பிளோட எஃபெக்ட் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து மில்லி வோல்ட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிமீட்டர் வந்து மில்லி வோல்ட் ரேஞ்சில் வந்துருக்கு. இது ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த டிப்போட இன்சைடு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிப்போட வந்து ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 2 கான்டாக்ட்ஸ் வந்து இருக்குது. அதேமாரி நீங்கள் டிப்போட சைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை நீங்கள் க்ளோஸாக வாஷ் பண்ணிங்கன்னா தெரியும் இதில் சென்சார் அப்படின்னு வந்து இருக்கும் உள்ள. அது ஒன்றுமே கிடையாது, ஒரு தெர்மோகப்பிள் வந்து இந்த ஹீட்டிங் எலமெண்ட் கூட சீரீஸ்லேயே வந்து இருக்கும். இவங்க வந்து சைஸை வந்து மினிமைஸ் பண்ணணும், அதேமாரி டெம்பரேச்சர் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணுன்றதால இந்தமாரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான், ப்ரில்லியண்ட்டான ஐடியாவும் கூட. நீங்கள் வந்து ஹீட்டிங் எலமெண்ட் கூட சீரீஸ் இருக்கிறதுனால ஹீட் ஆகும்போது பவர் அப்ளை பண்ணிங்கன்னா ஹீட் ஆகும். நீங்கள் வந்து ஹீட் பண்ணாதப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்க டெம்பரேச்சரால் அதில் வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் அதை வந்து ஒரு மெஷர் வந்து ஏடிசி வச்சு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து மில்லி வோல்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம டேரெக்டாக ஏடிசி கொடுக்க முடியாது, அதனால் ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து யூஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து LM358 வந்து யூஸ் பண்ணுறேன். அங்கே யூஸ் பண்ணுற தெர்மோகப்பிள் வந்து K டைப் கிடையாது, இல்லை K டைப் தெர்மோகப்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். கெயின் பார்த்தீங்கன்னா 455 வந்து வச்சுக்கிறேன். நான் டார்கெட் பண்ண கெயின் வந்து அரௌண்ட் 500. என்கிட்ட இந்த ரெசிஸ்டர்ஸ் வழியாக வந்து எனக்கு 450 கிடைக்குது. நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து நீங்கள் டார்கெட் வந்து 500 பண்ணீங்கன்னு அப்படின்னு. 450 டிகிரிஸ் வந்து என்னோட T12 வந்து 10 மில்லி வோல்ட்டான அவுட்புட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் கேட்கலாம் இது எப்படியா மெஷர் பண்ண, நான் மெஷர் பண்ணேன். ஸோ 455 × 10 போட்டிங்கன்னா 4.5 வோல்ட். ஏடிசி வந்து 5 வோல்ட். ஸோ அதுக்கு வித்தின் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நான் இங்கே வந்து இப்போ ஒரு ஆர்டினோவில் வந்து வர வோல்டேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சிம்பிள் ஸ்கெமாட்டிக்ஸ் வந்து டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். LM358 அண்ட் I2C LCDலாம் யூஸ் பண்ணி. இந்த ஸ்கெமாட்டிக்ஸ் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். நீ வந்து கேட்கலாம் என்னடா டெம்பரேச்சர் வச்சுட்டு நீ இந்த டெம்பரேச்சரை காட்ட மாட்டேன்னு. அதில் தாங்க ஒரு பெரிய ஆப் நடந்து போச்சு. என்னது அப்படின்னா நான் வந்து பேட்டரி எடுத்துகிட்டு வேறு இதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட 9 வோல்ட் பேட்டரி இல்லாதனால இந்த ஸ்க்ரூ சவுத்து இது உள்ளே போட்டு வச்சுருந்தேன். அது இருக்கிறத மறந்து திருப்பி நான் ஆன் பண்ணிட்டேன். இது மொத்தமாக ஷார்ட் பண்ணி என்னோட ஆடியோவில் இருக்க அந்த ரெகுலேட்டரை வந்து ஷார்ட் பண்ணிடுச்சு. நான் அந்த ரெகுலேட்டர் வந்து இப்போ நான் வந்து வாங்கணும், டைம் இல்லாதனால வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெம்பரேச்சர் டிவைஸ் வந்து நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா டக்கு என்னோட பிரெட் போர்டில் வந்து நான் எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஆடியோ கூட ஏடிசியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளான கோடு தான் வந்து எழுதிக்கிறேன். எக்ஸாம்பிளில் இருக்க கோடு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால கிரீட் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் டிஸ்பிளேல வந்து வோல்டேஜ் அண்ட் வேல்யூன்னு வருது. இப்போ நீங்கள் வேல்யூன்றதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க, வோல்டேஜ் மட்டும் பாருங்கள். இப்போ T12 டிப்பை வந்து நான் வந்து பவர் பண்ணுறேன். சால்டரிங் வயரை வந்து மெல்ட் பண்ணுற அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம வந்து அந்த ஆப் ஆம்ப்க்கு வந்து T12 டிப்போட பவர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆப் ஆம்பில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட சால்டரிங் வயர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப் ஆம்போட நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் வந்து அந்த இதை வந்து கொடுத்துட்றேன். இப்போ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 2க்கு வந்து போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நான் பவர் ஆஃப் பண்ணால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதில் வந்து நம்ம அட் அ டைமில் வந்து மெஷர் பண்ணிகிட்டே வந்து டெம்பரேச்சரை வந்து இது பண்ண முடியாது. இந்தமாரி ஒன்றா இருக்கிறதுனால ஹீட்டரும் சென்சிங் மட்டும் ஒன்றா இருக்கிறதுனால ஸோ வந்து
கொஞ்சம் டிலே விட்டுட்டு நம்ம மெஷர் பண்ணிட்டு திருப்பி வந்து பிடபிள்யூஎம் வந்து பண்ணணும். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பீரியட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். கண்ட்ரோலர் வந்து எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோக்கு அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்ட்ரோலர் டிசைன் பண்ணுறது பார்ட் 2ல பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன். இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். பை. நெக்ஸ்ட் சண்டே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.